தேவநாமம் மகிமைப்படுவதால் உண்மையிலேயே நான் இந்த பல்லாவரம் கிறிஸ்தவ சபையாரோடு இணைந்து ஐக்கியப்படுவதிலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இந்த சபையின் சார்பாக எனக்கு அழைப்பு கொடுத்த சகோதரர் எஸ்ரா அவர்களுக்கும் அவரோடு கூட இணைந்து மூப்பராக பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் என் அன்பான நன்றி. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்க? நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஓகே, எனக்கு தெரிந்த முகங்கள் அநேகர் உண்டு. சகோதரர் கருணாகரம் பிரதர், நகமியா அவங்க. சோ மீண்டும் அந்த எல்லாரையும் பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்த உதவிக்காக நான் நன்றி. சரி, நான் முன்பே நான் வந்திருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு எஸ்ரா அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸுக்காக என்னை அழைத்திருந்தார். வர முடியாத ஒரு சூழல். சரி, அடுத்த முறை அவர் சொல்லும் போது, அவர் கூப்பிடும் போதெல்லாம் என்னால வர முடியாத ஒரு சூழல். அப்புறம் இப்ப நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். சரி, இப்பயாவது நம்ம கண்டிப்பா போயிருவோம். நானும் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உங்களை எல்லாம் பார்த்துட்டு சபையும் பார்த்துட்டு ஒரு செய்தியை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சே ஆண்டவர் அதை வாய்ப்பு செய்தார். சகோதரர் நெகமியா அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு ஏதாவது கூட்டத்தின் போது எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தால், கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினால் நான் வருவேன். சரியா? சரி, இந்த அறிமுகத்தோடு நம்ம செய்திக்குள்ள போலாம். என்னை குறித்து நான் பரமக்குடியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். நான் எந்த சபையில் பிறந்து வளர்ந்தேனோ அதே சபையிலேயே ஆண்டவர் என்னை ஊழியராக வைத்திருக்கிறார். ஸோ எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நான் பரமக்குடியில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எங்களுடைய சொந்த ஊர் யமனேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. பரமக்குடியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அங்கிட்டு போகணும். அங்கேதான் நான் பிறந்து வளர்ந்தேன். நான் பிறக்கும் போதே பிரதரன் சபையில உள்ள ஒரு பெற்றோர்களுக்கு தான் நான் பிள்ளையா பிறந்தேன். எனக்கு 3 சகோதரிகள், நான் 4வது ஆளு. என்னுடைய தம்பியும் இருக்கிறார். ஸோ எல்லோருமே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக ஆங்காங்கே சில இடங்களில் நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய மூத்த சகோதரி திருச்சியிலும், 2வது சகோதரி சென்னையிலும் அயனாவரத்திலும், 3வது சகோதரி திருப்பூரிலும், 4வது நான் பரமக்குடியில ஊழியம் செய்கிறேன். என்னுடைய தம்பி எங்களுடைய அவர் இருக்கிற சபைக்கு பிரயோஜனமாக இருக்கு. இதான் என்னுடைய குடும்பம். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்ட போது சிதம்பரத்துல மறைந்த ஊழியம் செய்த அங்கிள் ஜே சைமன் அவர்கள் மூலமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டு, அதோடு கூட ஒரு 2 வருடம் கழித்து நான் சகோதரர் ஜோன் செரியன் அவர்கள் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று சபையில் ஐக்கியப்பட்டு, நான் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து வேதாகம கல்லூரியில நான் எஸ்பிசில சென்னையில தான் நான் படித்தேன். பின்பு கேரளாவில் படிச்சுட்டு இப்போது ஆண்டவருடைய ஊழியத்தை நான் பரமக்குடியில் முழு நேரமாக செய்து வருகிறேன். என்னுடைய மனைவியின் பெயர் கிருபா எலிசபெத் ராணி. பேர் லாங்கா இருக்கே நினைக்காதீங்க. கிருபா, சாட்டா கிருபா அப்படின்னு சொல்லுவோம். டேவிட் செல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர் ஆண்டவருக்குள்ளாக நித்திரை அடைந்தவர். அவர் சிறுவர்கள் மத்தியில தென்பாகத்துல பல இடங்களில் அவர் ஊழியம் செய்தவர். டேவிட் செல்லம். அவருடைய மகளை நான் திருமணம் செய்திருக்கிறேன். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 9 பேர், பெரிய ஃபேமிலி. சோ கடைசி மகளை நான் திருமணம் செய்திருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த மகனுடைய பெயர் ஜான் கிறிஸ். அவர் 8வது படிக்கிறார். 2வது ஜோனத்தன் கிறிஸ், அவர் 2வது மகன். அவர் 5வது படிக்கிறார். சோ இதுதான் என்னுடைய குடும்பம். இப்போது நாங்கள் பரமக்குடியிலிருந்து ஊழியம் செய்கிறோம். அதோடு கூட மதுரை வேதாகம கல்லூரியில நான் பாடங்களை நான் எடுத்து வருகிறேன். சோ என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. சரியா? ரைட், நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். சோ எவ்வளவு நேரம் அப்படின்னு நான் கேட்க போறதில்லை. சரியா? நான் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு நீங்க உட்கார்ந்து என்ன செய்யணும்? கேட்கணும். யாருக்காவது தூக்கம் வந்துச்சு அப்படின்னா கை தூக்குனா போதுமானது. நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம், ரிலாக்ஸா நின்றுக்கிட்டு அப்புறம் உட்கார்ந்துருக்கலாம். சரியா? ஆனா நான் சீக்கிரம் விட போறது இல்லை. இப்போ மணி என்ன? 10:50. சோ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறா. நீங்க எப்ப வேணாலும் என்ன செய்யுங்க, முடியுங்க. நான் அதிகமா எடுக்க மாட்டேன். எடுத்த என் ட்ரெயின் போயிடும். ஆனா நீங்க அதையும் கவலைப்பட வேணாம். நான் சீக்கிரமா ஷார்ட்டா நான் முடிச்சிடறேன். ரைட், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் பிறந்த நாளை அநேகர் இன்றைக்கு கொண்டாடி விடுகிறார்கள். நாம் எல்லா வாரமுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் பிறந்ததை நாம் கொண்டாடி வருகிறோம். சரியா?
சரி, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நமது சபை எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இந்த தலைப்பின் தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பாருங்கள், பொதுவாக ஆதி திருச்சபையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையார் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன செய்தார்கள், இன்றைக்கு அந்த முன் உதாரணத்தை வைத்து அவர்களைப் போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய செய்தியுடைய தலைப்பு. அப்ப முதலாவது நாம் ஆதி திருச்சபையை பற்றியும் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதையும், இன்றைக்கு நாம் எவைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்கலாம். சரி, நான் ஜெபத்தோடு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை தயார் செய்த போது இதை பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தார். எனவே ஜெபத்தோடு இந்த காரியத்தை நான் பேசுவேன். நீங்கள் கவனமாய் கேட்குமாறு நான் அன்போடு கேட்கிறேன். சரி, சபை சபை அப்படின்ற வார்த்தையை முதலாக பைபிள்ல எங்க பாக்குறீங்க? சகோதரர்கள் பக்கம் சொல்லுங்க பாப்போம். நீங்க சகோதரர்களா மாறிட்டீங்களா? இல்ல, சகோதரர்கள் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில எங்க இருக்கு? 2ஆம் அதிகாரத்துல இருக்கா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கு? சரியா? எல்லாரும் என்னைய பாருங்க. சரியா சொன்ன? சரியா தவறா? என்ன யாருமே சொல்ல மாட்டீங்க? நான் பேசுறது கேட்குதுல தங்கச்சி? சரி, சபை என்ற வார்த்தை முதலாக எங்கே வருகிறது? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாக புதிய ஏற்பாட்டில் சபை என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொல்லும் போது பயன்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? என் சபையை உண்மையில் என்ன செய்வேன்? கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச். என் சபையை கட்டுவேன் அப்படின்னு இருக்கா, இல்ல கட்டிட்டேன் அப்படின்னு இருக்கா? கட்டுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்துல சொல்ற. அப்ப அதுக்கு முன்னாடி சபை அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்குமா? இருந்திருந்தா ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பாரா? நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டில் காணக்கூடிய சபையை போல அங்கு இல்லை. அப்ப புதிய ஏற்பாட்டில் முதலாக சபை என்ற வார்த்தை இயேசு பேதுருவிடம் பயன்படுத்துகிறார். இது எங்கே நிறைவேறுகிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். சோ சகோதரர்கள் சொன்னது சரிதான். பட் 2வது பாயிண்ட் ஒண்ணுலயே சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணு இல்லை. அப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவருடைய உதவியோடு பேதுருவுடைய பிரசங்கத்தின் மூலமாக சபை என்ற ஒன்று முதலாக எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? எருசலேமில் ஆரம்பிக்கப்படுது. சரி, இப்ப எருசலேம் திருச்சபையா அவங்க என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல பார்க்கலாம். அவர்கள் எத்தனை காரியங்களில் உறுதியோடு தரித்திருந்தார்களா? சொல்ல முடியுமா? எத்தனை? நம்பரிங் மட்டும் சொல்லுங்க. எத்தனை? 4. என்னுடைய கையை பார்த்தாவே நீங்க பதில் சொல்லிடலாம். எத்தனை? யாரு என்னைய பார்க்கல. எத்தனை? 4. என்னென்ன? ஒண்ணு அப்போஸ்தலருடைய உபதேசம், the doctrine of the apostles. 2வது என்ன? ஐக்கியம் சொல்லிக்கிறோம். சரி, ஐக்கியத்திலும் அப்புறம் அப்பம் விற்கிறதிலும் ஜெபத்திலும் எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார். அப்ப இந்த ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியின் உதவியோடு அப்போஸ்தலர்களால் ஆரம்பம் செய்யப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, விசுவாசத்தில் உறுதியாக, அன்பில் நிறைந்தவர்களாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சபையைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு பல்லாவரம் கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஆதி திருச்சபையை போல இருக்கும். சரி, இப்ப ஆதி திருச்சபை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவருடைய குணங்கள் என்ன? நம்பர் 1 கவனிக்கிறீங்களா? முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார். யாரு? ஆதி திருச்சபையில 1வது நூற்றாண்டு இந்த திருச்சபை மக்கள் இயேசு கிறிஸ்துவின் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார்கள். They had firm faith in Jesus Christ. சரி, ஆதி திருச்சபையை பாருங்க. அதற்கு ஆதார வசனமா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படி. அப்போஸ்தலர் 4:12 படி. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு
வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அப்ப ஆதி திருச்சபை யார்? ஆரம்ப திருச்சபை யார்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அவசியம். அதை அவர்கள் செய்தார்கள். பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் பண்றார். பேதுரு பேசுறதுக்கு அப்புறம் அவருடைய இருதயத்தில் அந்த வார்த்தை போய் குத்தியது. வேத வசனம் எப்போதுமே ஒரு மனிதனோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தில் என்ன செய்யும்? குத்தும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எவ்வாறு ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கேட்டார். அப்ப பேருடைய பதில் என்ன? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? அவருக்குள் உறுதியான விசுவாசத்தோடு வாழ வேண்டும். அப்ப ஆதி திருச்சபையார் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசத்தோடு வாழ்ந்தார். இன்றைக்கு பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையார் நீங்களும் நானும் இது நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. என்ன? இயேசு கிறிஸ்துவில் நாம் எப்படி இருக்கணும்? உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் faith should be fair. உறுதியோடு இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு கட்டிடத்திற்கு முக்கியமானது அஸ்திபாரம். அப்ப அந்த அஸ்திபாரமே என்ன? இயேசு மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் தான். சரி, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரங்கள்ல ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, அல்லது ஒரு பாடுகள் வருதுன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? விசுவாசத்துல சோர்ந்து போயிடும். என்னப்பா, நான் சபைக்கு போறேன், ஆண்டவருக்காக கொடுக்குறேன், எல்லாமே செய்யறேன், என் வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு என்ன செய்யறோம்? விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி போவோம். பின்வாங்கி சில நேரங்களில் போகணும்னு நினைக்கிறோம். நல்ல ஆராதனைக்கு வருவோம், நல்ல ஜெப கூட்டங்களுக்கு வருவோம், ஆண்டவருக்காக நல்லா கொடுப்போம். ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்ன செய்ய மாட்டோம்? அந்த ஒரு ஆர்வத்தை நம்ம காட்ட மாட்டோம். ஆனால் ஆதி திருச்சபையார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் உறுதியான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யாராவது மனப்பாடமா சொல்ல முடியுமா? எபிரேயர் 11:1 என்ன? அப்படியா இருக்கு? அது 12:1. 11:1 என்ன? விசுவாசமானது. நானே தப்பா சொல்லிட்டேன். இல்ல 12:1 நீங்க சொல்றது. நான் 11:1 கேட்கிறேன். என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் உறுதியான விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். காலையில கூட சிந்தித்தோம், நமது விசுவாசம் எங்கிருந்து தொடங்குகிறது? தேவனிடமிருந்தே தொடங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது யாரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதன் மூலமாக? யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்ப அன்றைக்கு ஆதி திருச்சபையார் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்வு வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்களுக்கு மத்தியிலும் நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியோடு இருக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பது மிக அவசியம். இரண்டாவது விஷயம், இந்த ஆதி திருச்சபையார் என்ன செய்தார்கள்? எப்படி இருந்தார்கள்? வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed to God's word. ஆதி திருச்சபையார் தேவ வார்த்தைக்கு என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவர்களை போல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப வாசிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையார் தேவனுடைய வசனத்தை படித்து அதன்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தார். அதுதான் கீழ்ப்படிதல் என்பது. கீழ்ப்படிதல் என்பது என்ன? சொல்லுங்க பாப்பா, யாராவது பெண்கள் பார்த்து கேட்கிற கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? சொல்றத செய்யறது. நீங்க யாராவது சொல்ல முடியுமா? கீழ்ப்படிதல் என்ன?
சொல்றது கேட்கிறது, செய்யறது கேட்கிறது. பரவாயில்ல. நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா, பைபிள் டிக்ஷனரியில அர்த்தம் இருக்கு. என்ன? ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரு, நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ, நான் இனி முடிக்கவே இல்லை, எதை செய்ய சொல்றாரோ, எப்ப செய்ய சொல்றாரோ, எப்படி செய்ய சொல்றாரோ அதை அப்படியே செய்யறதுக்கு பேரு என்ன? கீழ்ப்படி. What God says to do and when he says to do and how he says to do. அவர் கீழ்ப்படிதல் என்பது தேவன் என்னிடம் அல்லது நம்மிடம் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். எப்பொழுது செய்ய சொல்லுகிறாரோ அப்பொழுதுதான் செய்ய வேண்டும். எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அப்படித்தான் செய்ய வேண்டும். பாருங்க, நோவா, ஆண்டவர் நோவை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், அதனால நீ என்ன செய்ய? வேலையை செய். நான் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னாடி அவர் கட்டணும்னு சொன்னாரு, அதை செஞ்சாரா? செஞ்சார். இல்ல இல்ல, நீங்க ஜலப்பிரளயத்தை விடுங்க, அதுக்கப்புறம் நான் கட்டுறேன் சொன்னாரா? இல்ல. அப்ப தேவன் என்ன சொன்னாரோ, எப்பொழுது செய்ய சொல்லுகிறாரோ, எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அதை அப்பொழுதே அப்படியே செய்வதுதான் கீழ்ப்படிதல். இப்ப இந்த விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? இந்த ஆதி திருச்சபையார் தேவ வசனத்தை கவனமாய் படித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தேவ வசனத்திற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்க, அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அதனால நம்ம அப்போஸ்தலர் 2:42 படிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், இரண்டாவது அந்நியோன்யம், அப்பம் விற்குதல், ஜெபம் பண்ணுதல், இதில் உறுதியாய் தரித்திருந்தார். இது எப்படி முடிந்தது? How it is possible? Because of the obedience. கீழ்ப்படிதலினால் இது சாத்தியம். அவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் விற்குதல், ஜெபம் பண்ணுதல் உறுதியோடு அவர்கள் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நீங்களும் நானும் தேவ வசனத்தை தினமும் நாம் படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4 5 அவ்வளவு. நாம் தினந்தோறும் வேத வார்த்தைகளை படிக்கணும். அப்போஸ்தலர் 17 என்ன வாசிக்கிறோம்? 17 11 வாசிங்க யாராவது. நல்லா கவனிங்க. அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பெராயா பட்டணத்தை சார்ந்தவர்கள். அந்த பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை எழுப்பினார்கள், ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்கள் என்ன செஞ்சாங்க? ஆராய்ந்து பார்த்தார்கள். நம்ம படிக்கிறதே இல்லை, எப்ப ஆராய? அவர்கள் தினந்தோறும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்ப நீங்களும் நானும் தேவ வார்த்தையை படிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் அப்படித்தான் அந்த அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். நாம் தேவ வார்த்தையை படிக்க வேண்டும். படிப்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை தினமும் நாம் தியானிக்க வேண்டும். சரி, தியானித்தால் மட்டும் போதுமா? அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும். இல்லைன்னா அர்த்தமே இல்லை. பணைய ஊழியர்கள் இங்க வராங்க, தேவ வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இங்கு உள்ள சபையில சகோதரர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? ஏதோ எனக்கு நல்லா தெரியும், நான் பெரிய அறிவாளி, பாருங்க நான் எவ்வளவு திறமையானவன் அப்படின்றதுக்காக அல்ல. தேவ வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. கீழ்ப்படினால்தான் ஆசீர்வாதம், தெரியுமா உங்களுக்கு? கீழ்ப்படியாட்டினா சாபம். அதை நீ ஆதியாகமத்திலே படிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, இதை நீ புசிக்கும் நாளில என்ன செய்வ? சாவு. கருணாகரம் ஏன் முறைக்கிறீங்க? தப்பா ஒண்ணு சொல்ல இல்ல. இதை புசிக்கும் நாளில என்ன செய்வ? சாகவே சாவார். When you obey, you will be blessed. When you disobey, you will be cursed. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், அது உண்மை. கீழ்ப்படியாட்டினா என்ன இல்ல? நம்ம குடும்பத்திலே பாருங்க, ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பிள்ளை நல்லா பிரியமா நடக்குதுன்னு வைங்க, என்ன நடக்கும்? கேட்கறதுல என்ன செய்வோம்? ஆமாவா இல்லையா? என்ன யாருமே சொல்ல மாட்டீங்க, வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? பாருங்க, உதாரணமா வீடியோ வேற நீங்க எடுக்கிறீங்க, எதுவும் பேசவும் முடிய மாட்டேங்குது. என் மகன் நேற்று ஒரு பேட் கேட்டார், பேட், கிரிக்கெட் பேட். அதெல்லாம் வாங்கி கொடுக்க, ஏற்கனவே பேட்டு வச்சிருக்கான். அப்ப எனக்கு இன்னொரு பேட்டு கொடு, வாங்கிட்டான். நான் சொன்ன எக்ஸாம்லாம் முடியட்டும், 17ஆம் தேதி வாங்கி தரேன். அவ உடனே எனக்கு மனசு கேட்கல. அப்ப நான் என்ன செய்யறேன்? என் ஒய்ஃப்ட்ட போய் சொல்றேன், காலையில இருந்து பேட் கேட்கிறேன், ஒரு மாதிரி சோகம் ஆயிட்டான், சர்ப்ரைஸா ஒரு பேட் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சாயங்காலம் போய் வாங்கிட்டு கொடுத்துட்டேன்.
அப்ப என்ன காரணம் அப்படின்னா அவன் நம்ம கீழ்ப்படுகிறான். அப்ப கீழ்ப்படியும் போது நாம் என்னுடைய மகனுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். நோவா பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பேழையை செய்தார். என்ன நடந்துச்சு? அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? புதிய பாட்டுல பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்துல அங்கே அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைந்து போயிருக்கு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க. செஞ்சாங்களா இல்லையா? என்ன செஞ்சாங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப கீழ்ப்படியும் போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஆதி திருச்சபை அவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இந்த 4 காரியத்தை கவனிங்க. ஒண்ணு அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்படின்னா என்ன? இப்ப பிரதரின் சபையார் எதன் அடிப்படையில் இயங்குது? சத்தியம். வெரி குட். யார் சொன்னது? நீங்க நல்லா சொல்றீங்களே, பரவாயில்ல. சத்தியத்தின் அடிப்படையில். இன்னொரு வார்த்தையில சொன்னா நம்ம சொல்லுவோம், நாங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்துல என்ன செய்யறோம்? நிலைச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசித்தாங்க? என்ன போதிச்சாங்க? சொல்லுங்க பாப்பா யாராவது. எஸ்ரா பிரதர், நீங்க இவரெல்லாம் அடுத்த செய்தி கூப்பிடாது. இவர் செய்தி கொண்டு வந்தா கேள்வியா கேட்கிறார். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறார். அவன் தேவ மகிமையற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று சபையிலே ஐக்கியப்பட வேண்டும். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சபை ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். சபையை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போகிறார். சபை உபத்திரவத்திற்குள்ளே போனார். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். சரி, அப்ப இப்படிப்பட்ட உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா என்ன செஞ்சாங்க? சில சபையில பாத்தீங்கன்னா அப்பம் பிச்சவன போயிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்க போயிருக்கீங்களா? இல்ல. திடீர்னு ஒரு கல்யாணம் வைங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? முக்கியத்துவம் அப்பம் பிக்கிறது. அப்பம் விட்டு ரசம் குடிச்ச உடனே காணிக்க போட்டு என்ன செய்யறது? இன்னைக்கு சில பேர் போயிருக்காங்களா? லிஸ்ட் பார்த்தாவே தெரியும். சரி, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். சரி, இது 2வது காரியம். 3வது காரியத்துக்கு போயிடுவோம். இந்த ஆதி திருச்சபையார் என்ன செய்தார்கள்? அது நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, 3வது ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். சரியா? 3வது எங்கே தரித்திருந்தாங்க? ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். மறுபடியும் அதற்கு அதே வசனம் நாம் வாசிக்கலாம். 2:42 வாசத்துல கடைசி பாயிண்ட். அவர்கள் ஜெபத்தில் என்ன செஞ்சாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரைட். நம்பர் 1 என்ன சொன்ன? முதல் பாயிண்ட் என்ன? அப்போஸ்தலருடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தாங்க. அப்ப பல்லாவரம் சபையார் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா நான் இருக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? நான் நீங்க விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவில் உறுதியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 2வது என்ன பார்த்தோம்? வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். நம்ம வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும். 3வது ஜெபத்தில் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் படி. அப்போஸ்தலர் அங்கே ஆதி திருச்சபையார் ஒருமுறைப்பட்டு ஜெபம் செய்தார்கள். எப்படி? அவர்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் சபை ஜெபத்திலும் அதிக நேரம் செலவிட்டார்கள். அந்த 14 இப்படி வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சபையோடு கூட ஒருமனப்பட்டு வேண்டுதலிலும் ஜெபத்திலும் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தார்கள். அப்ப 3வது இங்கே நான் வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபிப்பதில் அவர்கள் உறுதியோடு தரித்திருந்தார். அப்ப இது நமக்கு நல்ல ஒரு பாடம். அந்த திருச்சபையார் ஜெபத்திற்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாத்தீங்கன்னா மொத்த எத்தனை அதிகாரம் இருக்கு அப்போஸ்தலர்ல? சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். திரட்டி பார்க்காம சொல்லுங்க. 4 24 28 28 அப்படின்னு கேட்டவொன்னு ஒரு சந்தேகம் வருது. சரியா சொன்னதையே அப்படியா அப்படின்னு அப்படி கேட்டா
அவ மாத்தி சொல்லணும் 28 அதிகாரங்கள். சரியா? 28 அதிகாரங்கள்ல குறைந்தது 20 அதிகாரங்கள்லயாவது ஜெபத்தை பற்றி இருக்கு. சரியா? இப்ப உதாரணமா நம்ம வாசித்தோம் இல்லையா, 1:14 ஜெபம் வார்த்தை வருதா? 2ஆம் அதிகாரம் 42 வருதா ஜெபம்னு? ஜெபத்துல என்ன செஞ்சாங்க? உறுதியா தரித்திருந்தாங்கன்னு இருக்கு. 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. போதும், ஜெப வேலை, ஜெபம் அப்படின்ற வார்த்தை வருது. அப்புறம் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்ததாம்? அசைந்தது. அது எங்க இருக்கு? யாராவது கண்டுபிடிச்சீங்களா? 4ஆம் அதிகாரம் 31 பாருங்க. 4:31 படிங்க. கூடியிருந்த இடம் அசைந்தது. சரி, இப்படி எல்லா அதிகாரங்களிலுமே குறைந்தது 20 அதிகாரங்களையாவது ஜெபத்தை பற்றி இருக்கு. ஓகேயா? சரி, கவனிங்க. அப்ப இந்த 6 திருச்சபையார் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, ஆதி திருச்சபையார் பாத்தீங்கன்னா ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்க. அவங்க என்ன இருந்தது? ஒரு மனம் இருந்தது. ஒருத்தர் ஒண்ணு சொல்ல, இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்ல, ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் கேட்கறது இல்ல, அப்படிலாம் கிடையாது. இன் ஒன் அக்கார்ட் அப்படின்னா என்ன? ஒரே மனதோடு ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபம் செய்தார். அவங்க நிச்சயமா தனிப்பட்ட ஜெபம் செஞ்சிருக்கிறாங்க. சபையில ஜெபத்தில் அவங்க கலந்து கொண்டாங்க, நேரத்தை அவர்கள் செலவிட்டார்கள். சரி, ஏன் ஜெபிக்கணும் நம்ம அப்படின்னு கேட்டா, ஜெபத்திற்கு பல முக்கியத்துவம் உண்டு. முதலாவது, நல்லா கவனிங்க, நாம் ஜெபத்தின் மூலம் தேவனோடு உள்ள உறவை நம்மால் ஆழப்படுத்த முடியும். We can deepen our fellowship with God. பாருங்க, யாரை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களோட அதிக நேரம் செலவழிப்போமா இல்லையா? அப்படிதாங்க தங்கச்சி. ஒருவேளை எனக்கு என்னுடைய பெற்றோரை பிடிக்குது, எங்க அப்பாவை பிடிக்குது, என் நண்பனை பிடிக்குது, அப்ப அவங்களோட நம்ம அதிக நேரம் என்ன செய்வோம்? செலவழிப்போம். அப்ப நீங்களும் நானும் ஜெபத்தை நேசித்தால், ஆண்டவரை நேசித்தால், நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்ப நாம் ஜெபிக்கும் போது தேவனுடன் உள்ள உறவை நம்மால் ஆழப்படுத்த முடியும். அதைத்தான் ஆதி திருச்சபையார் செஞ்சார். அவங்க ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நீங்க சங்கீதம் 63:1, யாக்கோபு 4:8 இருக்கு. யாக்கோபு 4:8 யாராவது வாசிங்க. யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள். Yes, when you draw near to God, God also will draw near to you. நீங்க தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்ப அவர் உங்க அருகில வருவார், அவர் உங்களோடு இருப்பார். ஏன்னா ஜெபம் என்பது என்ன? தேவனோடு பேசுவது. இரண்டாவது பாருங்க, ஜெபத்தின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம யார்கிட்ட போறோம்? ஒருவேளை காய்ச்சல் வருது, என்ன செய்வீங்க? டாக்டர் உண்மையை ஒத்துக்க, உண்மையை சொல்ற, உடனே நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறோமா? நினைச்சிருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு முடியாத ஒரு பாகா உன்னை ஜெபம் பண்ணி இருக்கலாமே. இப்ப உதாரணம் பாருங்க, நிறைய இடத்துல டிராவல் போறேன், ஆண்டவரே சில இடங்கள்ல ரிசர்வேஷன் பண்ண முடியாது. இப்ப அங்கிருந்து வரும்போது எல்லாம் டிராவலா இருக்கனால நிச்சயமா ரிசர்வேஷன் பண்ணி வருவோம். ஒரு 1 hour 2 hour நம்ம ட்ரெயின்ல போக போறோம். ஆண்டவரே எனக்கு எப்பயாவது ஒரு இடம் கிடைச்சிருந்தா ஆண்டவரே அப்படின்னு மனசுக்குள்ளே ஜெபம் பண்றேன். எப்படியோ இடம் போய் பிடிச்சு உட்காந்துட்டேன். அந்த நேரத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்ல மனசு வராது, நான் மறந்துருவேன். அப்புறமா டிராவல் பண்ணி, ஆகா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை இடம் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரு, நம்ம ஜெபம் பண்ணலையே. அதுதான் நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சில நேரங்கள் நம்ம ஆண்டவரே மறந்துடுவோம். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட போவோம். பேதுரு சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு, எப்பா if you want to go you can go from me. நீங்க போறதா இருந்தா போங்க. அப்ப பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் யார்கிட்ட இருக்கு? உன்னிடத்தில் உண்டு, நாங்க வேற யார்கிட்ட போவோம்? சரி, அப்ப நாம் நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது, நமக்கு ஒரு பலவீனம் ஏற்படும் போது, நமக்கு ஒரு உதவி என்ற நிலை வரும்போது நாம் தேவனை தேடி போறதில்லை. தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுன்றதையே நம்ம சில நேரங்கள்ல மறந்துடும், என்னை உள்பட. நம்ம உடனடியாக யாருக்காவது முடியல அப்படின்னு நம்ம அந்த டாக்டர் கொண்டு போப்போம், அவர் தான் கரெக்ட். அவரை விட பெரிய டாக்டர்கிட்ட போறதில்லை.
அப்ப நாம் ஜெபத்தின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. 1 பேதுரு 5:7 படிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். பாருங்க, டாக்டர் உங்களை விசாரிப்பாரா? சொல்லுங்க, விசாரிக்க மாட்டாரு. அங்க போனா விசாரிப்பாரு. என்ன செய்யுது? காய்ச்சல் எவ்வளவு நாள், என்ன ஆச்சு அப்படி விசாரிப்பார். ஆனா இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் உங்களை விசாரிக்கிறார். He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவ்வளவுதானா? உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மீது வச்சிருங்க? அவர் மீது வைத்து விடுங்க. பார்த்தீங்களா என்ன ஒரு ஆறுதல்? அப்ப நாம் ஜெபிக்கும் போது நமது பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நாம் பிரச்சனையிலிருந்து வெளிவிட முடியும். 3வது பாருங்க, ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லது இந்த திருச்சபையார் ஏன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஜெபத்தின் மூலம் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யலாம்? ஒருத்தருக்கு நேரடியாக ஒரு பணமோ பொருளாதார நிலையில நாம் உதவி செய்யாட்டாலும் எங்கேயோ இருக்கக்கூடியவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? சொல்லுங்க, உதவி செய்யலாம். பயந்துடாதீங்க, இல்ல அங்க இருந்து நம்மகிட்ட உதவி கேட்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கேட்க மாட்டேன். இப்ப நான் பரமக்குடியில இருக்கேன், நீங்க பல்லாவரத்துல இருக்கீங்க. ஆனா நீங்க எனக்காக என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். நீங்க அட்வான்ஸா போறீங்க, வெரி குட். எனக்காக நீங்க என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். எப்படி உதவி செய்யலாம்? ஜெபிக்கும் போது. ஒருத்தர் அமெரிக்கால இருக்கார், ஒருத்தர் மற்ற தேசத்துல இருக்கிறார், ஒருத்தர் தென் பாகத்துல சொந்த ஊர்ல இருக்கிறார், நம்ம இங்கே இருக்கோம். ஆனா நாம் இங்கே இருந்தால் கூட அவர்களுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். எப்படி? ஜெபத்தின் மூலம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் எடுங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் யாவரும் அவனுக்காக எப்படி ஜெபித்தார்களா? ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? பேதுரு சிறையிலிருந்து வெளியே வந்தார். சரி, 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிற? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் என்ன செய்தான்? பிடிக்க தொடங்க. அப்ப பேதுரு இப்போ எங்க இருக்கிறார்? சிறைச்சாலையில இருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனால் சபையார் அவருக்காக சபையில் அமர்ந்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். அப்படி அவர்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது அவர்கள் பேதுருவுக்கு உதவி செய்தார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. பேதுரு வெளியே விட்டார். அப்ப நாம் ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். அடுத்து ஜெபத்தின் மூலம் நாம் பலனை பெற்றுக் கொள்ளலாம். We can gain strength. நாம் பலனை பெற்றுக் கொள்ளலாம். நீங்க இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 11-12 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9. சரி, போதுமானது. இங்கே பவுலினுடைய ஜெபம் அவர் பலனை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுபோல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31, 32, 33 வாசிக்கிறேன். அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா அவர்கள் தேவனிடமிருந்து பலனை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்க 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. அப்புறம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்களால் எவ்வாறு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல முடிந்தது? ஏனென்றால் அவர் பலப்படுத்த இருக்கிறார். அவர்கள் ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டார்கள். அப்ப ஜெபம் ஒரு மனிதனை பலப்படுத்தும். அப்ப இவ்வளவு சத்தியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த ஆதி திருச்சபையார் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஜெபத்துல தரித்திருந்தார். இப்ப நீங்களும் நானும் ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 4வது காரியம், இவங்க எப்படி எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? 4, அன்பு மற்றும் ஐக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். லவ் அண்ட் ஃபெலோஷிப். அன்பு மற்றும் ஐக்கியத்தோடு வாழ்ந்தார். முதலாவது என்ன சொன்ன? கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார்கள். 2வது தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள்.
மூன்றாவது ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார். நான்காவது அவர்கள் அன்பு மற்றும் ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் அன்பு இருந்தது, எல்லாவற்றையும் ஒருமனமாய் செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவர்களிடமிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சகோதரரோடு இணைந்து நாம் கைகோர்த்து செயல்பட வேண்டும். அதைத்தான் ஆதி திருச்சபை செய்தார்கள். 2ஆம் அதிகாரம் வாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44, 45 போன்ற வசனங்களை வாசிப்போம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எக்ஸசைஸ் பண்ணிடுமா? டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்ல, நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா எக்ஸசைஸ். பல்லாவர சபைக்கு வந்து ஆவிக்குரிய செய்தியோடு சரீர பிரகாரமான ஒரு எக்ஸசைஸும் உண்டு. செய்வோமா? 1 அப்படின்னு சொன்னா மேல கை தூக்கணும். 2 அப்படின்னா என்ன செய்யணும்? இப்படி செய்யணும். 3, 4 செய்வோமா? 1, 2, 3, 4. வெரி குட். அன்பு மற்றும் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையார் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தினார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டார்கள். அதற்கு ஆதாரம் என்ன? வசனம் 44, 45 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து பாருங்க, சகலவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். கடைசி அது எப்படி முடியுது? அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆம், அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த ஆதி திருச்சபையிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்வது அவசியம். என்ன? நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்றார் யோவான் 13ஆம் அதிகாரத்துல, you love one another as I have loved you. நான் உங்களில் எவ்வாறு அன்பா இருந்தேனோ அதுபோல நீங்கள் ஒருவரோடு என்ன செய்யுங்க? அன்பா இருங்க. நீங்கள் அன்பா இருப்பதால் நீங்கள் என் சீடர்கள் என்று அறியப்படுவீர்கள். அப்ப நீங்களும் நானும் அவரிடம் நாம் அன்பு கூறும் போது நாம் அவருடைய சீடர்கள் என்று பிறர் அறிந்து கொள்வார்கள். பைபிள்லயே நம்ம எல்லாரும் நிருபங்கள் அப்படின்னு சொல்லுது. யாரு சொல்லுங்க? நம்ம எல்லாரும் யாரு? நிருபங்கள். நிருபங்கள் எதுக்கு பைபிள்ல? நிருபங்கள்லாம் லெட்டரா? அது எனக்கு தெரியும். நிருபங்கள் எதுக்கு? இப்ப நிருபம் பவுல் எழுதியிருக்கிறாரு. எத்தனை நிருபம் எழுதியிருக்காரு சொல்லுங்க? ஏன் நீங்க வேற? மொத்த நிருபங்கள் எத்தனை பைபிள்ல? 66. சரி, பைபிள் மொத்த புத்தகங்கள் எத்தனை? ஏன்னா உங்களை திருப்திப்படுத்த அதையாவது கரெக்டா நாங்க சொல்லிட்டோங்க அப்படின்றதுக்கா. பழைய ஏற்பாட்டுல எத்தனை? 39. வெரி குட். புதிய ஏற்பாட்டுல எத்தனை? 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிக்கப்படுது. பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் உண்டு. புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்களை 4 பிரிவா பிரிக்கலாம். 1 நற்செய்தி நூல்கள், 2வது சபையின் வரலாறு, 3வது நிருபங்கள், 4வது தீர்க்க தரிசன புத்தகம். நிருபங்கள் எதுல இருந்து எது வர? ரோமரில் இருந்து யூதா வரைக்கும், வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி. எதுல இருந்து? ரோமரில் இருந்து யூதா வரைக்கும். மொத்தம் எத்தனை? 21 நிருபங்கள், 4 சுவிசேஷ புத்தகம், ஒரு வரலாற்று புத்தகம் சபையின் சரித்திரம் 5, அப்புறம் வெளிப்படுத்துற விசேஷம் 1, 5, 1, 6, 27, 6 போனா எத்தனை? அப்ப 21 புத்தகங்கள் என்ன? இந்த நிருபங்கள் எதுக்கு? வாசித்தறிய. இப்ப நம்ம யாரு? நிருபங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை படிக்கணும். சில பேர் டிஷர்ட் எழுதிருந்து அப்படியே பார்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா? படிப்பாங்க அப்படியே. நான் மதுரை பைபிள் காலேஜ் ஒரு டிஷர்ட் இருக்கு, ஃப்ரைடே போடும்போது மதுரை பைபிள் காலேஜ். அப்ப பக்கத்துல என்ன யாராவது பார்த்தா இப்படியே பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னு அதன் மூலமா ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்ப நாம் நிருபங்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை வாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வாசிக்கும்படியாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரி, அப்ப இங்கே நாம் சிந்தித்தோம்,
நீங்களும் நானும் அன்பு மற்றும் ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு. போதுமா? டைம் ஆயிடுச்சா? மெசேஜ் முடிச்சிடலாமா? அப்படி முடிச்சிடலாமா? கண்டினியூ பண்ணுவோமா? கண்டினியூ பண்ணுவா. நேரம் போன தெரியல. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நேரம் போறது என்ன செய்யாது தெரியும். ஆனா நீங்க ஆர்வமா கேட்டாத, ஆர்வமா கேட்காம இருந்தீங்கன்னா போர் அடிக்கும். எத்தனை மணி ஆயிடுச்சு? 50 நிமிஷத்துக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் பார்த்து முடிச்சிடும். 5வது விஷயம். அப்ப 4வது விஷயம் அன்பு மற்றும் ஐக்கியப்பட வேண்டும். 5வது. சரி, எல்லாரும் பக்கத்துல உங்களுக்கு ஒரு கை கொடுங்க, கை கொடுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன் சகோதரி சகோதரா அப்படி சொல்லுங்க. எங்க எங்கிட்ட உங்க ஆள் இல்லையா? கொடுங்க, அந்த அக்காரை கொடுங்க, நீங்க கொடுங்க. எங்க கொடுங்க? கொடுத்துட்டீங்களா? வேற எஸ்ரா கொடுத்துட்டீங்களா? நீங்க கொடுத்துட்டீங்களா? கொடு எல்லாரும். நீங்க மறுபடியும் கொடுங்க பாப்போம். உங்களிடம் எனக்கு அன்பு ஐக்கியம் இருக்கு சொல்லுங்க. பிரதர் அங்க பெரம்பலூர் வந்து இருக்கிற பிரதர் கொடுங்க. பின்னாடி உள்ள கொடுத்துட்டீங்களா? நாம் ஒருவருக்கு ஒரு எப்படி இருக்கணும்? அன்பு மற்றும் ஐக்கியம் உள்ளார். 5வது விஷயம், ஆரம்ப திருச்சபை யார் என்ன செஞ்சாங்க? They proclaimed the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சகோதரர் கூட ஜெப குறிப்புல சொல்லும் போது சபைக்காக, சுவிசேஷ கூட்டங்களுக்காக, அவுட்ரீச்சுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்றது மட்டுமல்ல, we have to go, we have to preach. அதான் இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை. என்ன சொன்னாரு? நீங்கள் உலகம் எங்கும் போங்க, இங்க போங்க, அங்க போங்க அப்படி இல்ல. ஆண்டவர் நமக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்துட்டார். எங்க வேணாலும் என்ன செய்யலாம்? போலாம். You go and preach. You go and preach about me. என்னை பற்றி நீங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். சரி, நற்செய்தி என்பது என்ன? சுவிசேஷம். யார் சொன்னது? நற்செய்தினா சுவிசேஷம். இப்ப நான் சுவிசேஷம்னா கேட்டா நற்செய்தி. நற்செய்தி என்ன? அது சுவிசேஷம். அத என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், வருகை, அப்புறம் 1000 வருட அரசாட்சி. சரி, இதுக்கு என்ன? ரட்சிப்பு. ரைட். இத பத்தி எங்க இருக்கு? சுவிசேஷம்னா இத அப்படி பைபிள்ல இருக்கா? சுவிசேஷம் என்பது இதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படிலாம் இருக்கா பைபிள்ல? நீங்க சொல்றது சரி, கேட்டா நீங்க ஐயோ அப்படின்றீங்க. எடுங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15:3-4 யாராவது சத்தமா வாசிங்க. ஓகே, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததே அந்த சுவிசேஷம். 1வது வசனம் படிக்கப்படுது. 1 கொரிந்தியர் 15:1. அன்றையும் சகோதரரே, பாத்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஒரு சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு? அல்லது சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு? வசனம் 3-4. வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது அந்த சுவிசேஷம். அப்ப இந்த 6 திருச்சபையார் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் இந்த நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். எவ்வாறு அறிவித்தார்கள்? தங்கள் சாட்சியின் மூலமா. சாட்சியா இருந்தாங்க. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, சாட்சியா இருக்கணும். நீங்க ஒருத்தருக்கு போய் சொல்லி, நீங்க ஒருத்தருக்கு போய் பார்த்து, இந்த பாருங்க இயேசு இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. உங்களை பார்த்தாவே இயேசு அவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம ட்ரெஸ் பார்த்து இல்ல, பரவாயில்ல நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்காரு, இவங்க கிறிஸ்தவங்க, அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, சாட்சியின் மூலமாக, நாம் வாழக்கூடிய வாழ்வின் மூலமாக நாம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த முடியும். பாருங்க, சாது சுந்தர் சிங் உங்களுக்கு தெரியும். நீங்க யாரும் சாது சுந்தர் சிங் இருக்கீங்களா? அவர் வழியில போகும்போது அவரை பார்த்தே இயேசு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்? ஏன்னா இயேசுவை போல ஒரு சமாதானம் உள்ள ஒரு அமைதியுள்ள வாழ்க்கையை அவர் செஞ்சிருக்கிறார், அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் இயேசு மாதிரி அடையாள டிரெஸ்ஸுக்காக சொல்லல, அவர் வாழ்க்கையை பார்த்தவங்க இயேசு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நமது சாட்சியான வாழ்வின் மூலம், நாம் போதிக்கக்கூடிய போதனையின் மூலம், நாம் வாழக்கூடிய வாழ்வின் மூலம், நாம் பிஹேவ் பண்ணக்கூடிய மனோபாவத்தின் மூலம் இயேசுவை நம்மால் பிரசங்கிக்க முடியும், அந்த சுவிசேஷத்தை நம்மால் சொல்ல முடியும். சரி, இந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42 படிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி Christ is Lord, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அந்த பொறுப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆதி திருச்சபையார் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அந்த கட்டளையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்ப ஆதி திருச்சபையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், they proclaimed the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பிரசங்கித்தார்கள். நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லாத ஒரு சூழலில் நமது சாட்சி, நமது வாழ்வு அது சுவிசேஷமாக இருக்குது. நான் எப்படி சொன்னேனோ, நாம் நிருபங்கள், நாம் சுவிசேஷமாக இருக்கிறோம். ஒருவர் என்னை பார்க்கும் போது அந்த சுவிசேஷமான நல்ல செய்தியான இயேசுவை என்னில் அவர்கள் பார்க்க வேண்டும். என்னை பார்க்கும்போது யாராவது இயேசுவை காண்பார்களா? நிச்சயமா காண முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை அப்படி இல்லை, என்னுடைய குணாதிசயம் அப்படி இல்லை, என்கிட்ட பொறுமை அப்படி இல்லை, அவர் இருந்தது போல சார்ந்த குணம் என்கிட்ட இல்லை. அப்ப எப்படி இயேசுவை பார்ப்பாங்க? என் முகத்தையே அவங்களுக்கு பார்க்க சகிக்கல, அப்ப இயேசு எப்படி என்ன பார்ப்பாங்க? ரைட். 6வது விஷயம், ஆரம்ப திருச்சபையார், ஆதிகால திருச்சபையார் எப்படி வாழ்ந்தார்கள்? They lived holy life. அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, முடிக்க போற எல்லாரும் சிரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தி முடிய போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஆமா. ஒருவேளை நான் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்களா சிரிக்கக்கூடாது, அப்படின்னா நீங்களா முடிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, 7வது விஷயம், 6வது விஷயம், அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பேசிக்கா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அர்த்தம். நம்மளை ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு சொல்லுங்க? நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? பரிசுத்தவான்கள். இப்ப மறுபடியும் கை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையான்னு பார்ப்போம். அவர்கிட்ட கூடுங்க, நீ பரிசுத்தவான் அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க போத, சொல்லிட்டீங்களா? அப்ப நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன, நான் பரிசுத்தவானா? நீ பரிசுத்தவானா? ஆண்டவர் அப்படித்தான் அழைக்கிறார். உங்களையும் என்னையும் எப்படி அழைக்கிறார்? பரிசுத்தவான். எந்த விதத்தில் அழைக்கிறார் பாருங்க. நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்று அழைப்பதற்கான காரணம், ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் இருந்து பிரித்திருக்கிறார். நமக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. We are in the world but not of the world. நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்மை உலகத்தில் வைத்திருக்கிறார். எப்படி? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை வாழ்வதற்காக. நீங்களும் நானும் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, தேவன் இஸ்ரவேலர்களை சாட்சிகளா வைக்க விரும்பினார். எப்படி? எல்லா தேசத்தை விட அவங்க மட்டும் ஒரு சிறப்பான முறையில வச்சிருந்தார். அப்ப அவர்கள் பரிசுத்தவான்கள் என்பதை எவ்வாறு காண்பிச்சாங்கன்னா, அவர்கள் ஆராதனையின் மூலம். அவங்க யாரை ஆராதிச்சாங்க? ஒரே தேவனை ஆராதிச்சாங்க. ஆனா மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா பல தேவனை வணங்கினாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. இதனால என்ன ஆச்சு? இவர்கள் உண்மையிலேயே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தெரிஞ்சுச்சு மற்றவர்கள். ஆனால் நாளையில் என்ன ஆச்சு? அவங்க விக்கிரகங்களை வணங்கிட்டாங்க, மற்றவர்களை போல ஒண்ணாமண்ணா கலந்துட்டாங்க, வித்தியாசம் இல்லை. ஆனா பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தை நேசிக்க கூடாது என்று அவர் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 என்ன வாசிக்கிறோம்? உலகத்திலும்
உலகத்தில் உள்ளவர்களும் என்ன செய்யாதீங்க, அன்பு கூடாதீங்க. ஏன்னா நீங்க உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவருக்காக அழைக்கப்பட்டவர்கள், அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் நாம் அன்பு கூறக்கூடாது. ஏனெனில் உலகத்தில் என்ன இருக்கு, வாசிங்க பைபிள்ல இருக்கு. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் இங்கே உண்டு. ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தேவன் உங்களை என்னும் இந்த உலகத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறார். நாம் மற்றவர்களோட வித்தியாசமாக நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்வை வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சோ நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆதி திருச்சபையார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நமது வாழ்வை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுவாரா? நாம் அவருக்காக வாழ்கிறோமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்குவோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்பது நமது கடமை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 என்ன வாசிக்கிறோம்? வாசியுங்கள். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்த, கவனிங்க, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் யாரு? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றும் எப்படி இருங்க, அந்த வார்த்தை சேர்க்கிறார் பாருங்க. உங்கள் நடக்கைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். அப்படின்னா நம்முடைய நடக்கை கூட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழும். சோ நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். நம்முடைய பேச்சுக்கும் அவருடைய பேச்சுக்கும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். நாம் அணியக்கூடிய ஆடைகளுக்கும் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். சோ எல்லாவற்றிலும் நம் மீது ஆண்டவர் வித்தியாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். நான் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, நம்ம பாவம் அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு பேசாம நம்மளால இருக்க முடியாது. பாவம் அவரை தேடி போச்சு. பாருங்க, பொதுவாவே மனிதர்கள் தான் எதை தேடி போவாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன ஆச்சு? அதுவே தேடி வருது. ஆனா பாருங்க, அங்கேயும் பாருங்க, அவர் சொல்றார், how can I do this great sin against the Lord? கர்த்தருக்கு விரோதமாக நான் இதை இந்த பெரிய பொல்லாங்கை நான் எவ்வாறு செய்வது? Because I am the child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். என்னால் எவ்வாறு இதை செய்ய முடியும்? அவர் அப்படியே விலகி போனார். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். 7ஆவதாக ஆதி திருச்சபையார் எப்படி இருந்தார்கள்? தாழ்மை மற்றும் சேவை மனப்பான்மையோடு வாழ்ந்தவர். ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ். ஆதி திருச்சபையார் தாழ்மையோடு ஆண்டவருக்கு சேவை செய்ய விரும்பினார்கள். தாழ்மை அவர்களிடம் இருந்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. பிலிப்பியர் 2:5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். நீங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 45, மார்க் 10:45 என்ன வாசிக்கிறோம்? மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப அதற்கு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் தாழ்மையாக இருந்தார். இப்ப பிலிப்பியர்ல பவுல் சொல்றார், அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. Let this mind be in you which also was in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை ஒரு தாழ்மையின் சிந்தை. நீங்க யோவான் 13ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன செய்கிறார்? சீசருடைய பாதங்கள் என்ன செய்யறாரு? கழுவு. தாழ்மை இல்லாம அது யாரும் செய்ய முடியும். அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், உலகத்தையே படைச்சவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தாழ்மை மற்றும் சேவை செய்ய விரும்புகிறார். அவர் சேவை செய்கிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எஜமான், அவர் நம் கர்த்தர். ஆனால் அவர் தாழ்மையாக சேவை செய்ய விரும்பினார். ஆண்டவர் உங்களிடம் என்னிடம் அதைத்தான் விரும்புகிறார். நாம் தாழ்மையோடு வாழ வேண்டும். பேர்ல சொல்றார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
சேவை மனப்பான்மை நமக்கு வேண்டும். ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அன்பினுடைய பிரயாசம் நமக்கு வேண்டும். நீங்க தெசலோனிக்கேயர் நிருபத்துல 1 தெசலோனிக்கேயர் 1:2 பாத்தீங்கன்னா அந்த தெசலோனிக்கேயர் சபையில இருந்த 3 காரியங்களை அங்கே நம்ம பார்க்கலாம். என்னென்ன? விசுவாசத்தினுடைய கிரியை 1, 2வது அன்பின் பிரயாசம், 3வது நம்பிக்கையின் போது. பாருங்க, 3 வார்த்தை நார்மலான வார்த்தை. என்ன? 1 விசுவாசம், 2வது என்ன? அன்பு, 3வது என்ன? நம்பிக்கை. நல்லா கவனிங்க, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இப்ப இதோடு 3 வார்த்தையோடு இன்னொரு ஒரு வார்த்தை சேர்க்கிறாரு பாருங்க. அவங்களோட விசுவாசம் மட்டும் இல்ல, விசுவாசத்துல என்ன இருந்திருக்கு? கிரியை இருந்திருக்கு. அப்படின்னா என்ன? 9ஆம் வசனம் படிங்க, அதே பகுதி. பாத்தீங்களா? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க, மனம் திரும்பி இருக்கீங்க. அவருடைய விசுவாசத்தின் கிரியை என்ன? அவருக்கு விசுவாசம் இருந்தது, ஆனால் அதே வேளையில் அந்த கிரியைகளை காண்பித்தார்கள். அவர்கள் புறஜாதியானவர்கள், அவர்கள் தேவன் அல்லாத மற்ற விக்கிரகங்களை வணங்குறவங்க. ஆனா இப்ப தேவ வார்த்தை வந்த போது அவர்கள் அந்த விக்கிரகத்தை வணங்குவதில் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினார். அதுதான் கிரியை. அப்ப விசுவாசத்தோடு கிரியை செயல்பட்டது. 2வது பாருங்க, அன்பு. அன்புல என்ன இருந்தது? என்ன பிரயாசம்? அதே 9ஆம் வசனம். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு என்ன செய்ய விரும்பினாங்க? ஊழியம் செய்ய விரும்பினாங்க. ஊழியம். ஆண்டவருடைய நாமத்தில் நாம் எதை செய்கிறோமோ அது ஊழியம் என்று கருதப்படுகிறது. ஒருவேளை நீங்க இந்த சபையில பாய் விரிக்கலாம், அல்லது நீங்க கூட்டலாம், அல்லது சபைக்கு ஒரு உதவி செய்யலாம். நீங்க யாரையாவது ஒரு சபைக்கு நீங்கள் அழைத்து கொண்டு வரலாம், ஒரு சாப்பாடு காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சோ ஆண்டவருக்காக நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஊழியமாக இருக்கும். அவர்கள் அன்பில் பிரயாசப்பட்டார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். கடைசியில பாத்தீங்கன்னா நம்பிக்கை. அதுல என்ன இருக்கு? அது வசனம் 10ல இருக்கு. என்ன? இயேசு கிறிஸ்து அவர்கள் பொறுமையோடு எதிர்பார்த்தார். சரியா? சரி, ரைட். அப்ப 7வது காரியம் தாழ்மை மற்றும் சேவை. லாஸ்ட் ஒன். எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் ஆயிட்டீங்க. சகோதரர் ஒரு வழியா முடிவுக்கு வந்துட்டாரு. லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 8வது காரியங்கள் பாருங்க. ஆதி திருச்சபையார் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் துன்பங்களை சகித்தார்கள். இது ரொம்ப முக்கியமான. இதோட என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புறேன். சகோதரிகள் போயிடாதீங்க, நான் முடிக்க போறேன், கவலைப்படாது. துன்பங்களை சகித்து வாழ்ந்த வாழ்க்கை, துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்வு ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க, கஷ்டமா? பாருங்க, ஈஸியான கஷ்டம், கஷ்டமான ஈஸி. உண்மையா சொல்லுங்க, யோசிங்க. கிறிஸ்தவ வாழ்வு கஷ்டமா ஈஸியா? கஷ்டம் தானே. ஏன் கஷ்டம்? பாருங்க, இப்ப ஒருத்தர் உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கார். இப்ப நான் இருக்கேன். அவன் செய்யறது பூரா என்னால செய்ய முடியுமா? சொல்லுங்க. அப்ப கஷ்டமா இல்லையா? அவன் பாத்தீங்கன்னா வாயில என்ன வருது எல்லாம் பேசுவேன், என்னால பேச முடியுமா? அதை கிழிச்சு போன்ற பேண்ட போட்டு இருப்பாரு, என்னால போட முடியுமா? மற்றவங்களை மரியாதை கொடுக்காம பேசுவார், என்னால செய்ய முடியுமா? அவர் மாதிரி வேற எங்கேயாவது சுத்தி திரிவாரு, கோயிலுக்கு போகாம, தேவாலயத்துக்கு போகாம. நம்ம சர்ச்சுக்கு வரணும், நம்ம செய்யாம இருக்க முடியுமா? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? உண்மையிலே கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அதுக்கு முன்னாடி தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அணுகினம் என்ன செய்யணும்? அது எவ்வளவு கஷ்டம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்வு. 1 Pétரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? For to this you have been called. நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்கு? பாதியிலிருந்து வாசிக்கிறீங்க, முதல்ல இருந்து வாசி. இதற்காகவே
எதற்காக? பதில் என்ன சொல்லவா மாட்டோம்ன்ற பதில் எங்க? அதுலயே இருக்கு. பாடுபடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மேல உள்ள வசனங்களை படிச்சீங்கன்னா, நீங்கள் அநியாயம் செய்து பாடுபடக்கூடாது, அதுல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அது தேவ சமூகத்தில் பிரீதியாக இருக்கு. அப்ப கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? பாடுகள் நிறைந்த வாழ்வு. இந்த விசுவாசிகள் ஆதி திருச்சபையார் அவர்கள் ஆண்டவருக்காக துன்பங்களை சகித்தார்கள், பாடுகளை வெற்றியாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41 படிங்க, சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 5:41. நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய நாமத்திற்காக அவமானப்பட்டார்கள். அவர்கள் உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வாழ்க்கையில் துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள், சீசர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் உண்டு. பாடுகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள் தற்காலிகமானது, சகோதரர் சொன்னது மாதிரி. ஆனால் இந்த பாடுகள் நம்மை மகிமைக்கு நேராக என்ன செய்யுது? அழைத்து கொண்டு போ. இங்கே இந்த பூமியில் நமக்கு பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல, நாம் மகிமை அடைய போகின்றோம். அந்த ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல பாடுகளை நமக்கு முன்வைத்து போயிருக்கிறார். முன் உதாரணமா அதிலே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இருக்கிறார். அவர் ஏதாவது செஞ்சாரா? இல்ல. அவர் வாயில என்ன இல்ல? வாசிங்க 22. அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அப்புறம் அவ்வளவுதானா? அவர் வையப்படும் போது வையல, பயமுறுத்தல. அப்புறம் அப்ப ஆரம்ப திருச்சபையார் துன்பங்களை அவர்கள் சகித்தார். சரியா? சோ நீங்களும் நானும், இந்த பொல்லாவரம் சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். சரியா? தைரியமாய் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆதி திருச்சபையாருடைய வாழ்க்கை முறை நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. இன்றைக்கு அந்த சபையை நாம் இருக்கக்கூடிய சபையோடு ஒப்பிடுகிறோம். ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிடுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான். அவங்க ஏதோ ஒரு சூப்பர்மேன் மாதிரியோ ரொம்ப பவர்ஃபுல் அப்படிலாம் கிடையாது. உங்களை போலத்தான் அவங்களும் இருந்தாங்க, என்னை போலதான் அவர்களும் இருந்தார்கள். அப்ப அன்றைக்கு அந்த ஆதி திருச்சபையார் அவர்கள் ஏன் இன்றைக்கு நாம் படிக்கிறோம் என்றால், அவர்கள் நமக்கு எல்லாவற்றும் நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களை போல நீங்களும் நானும் நல்ல சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நாம் வாழ வேண்டும். சரியா? சோ ஆதி திருச்சபையின் வாழ்க்கை முறை நமக்கு நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவருக்கு நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். அப்புறம் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், அன்பு மற்றும் ஐக்கியத்துடன் வாழ வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், மனத்தாழ்மையோடு சேவை செய்து துன்பங்களை சகிக்க வேண்டும். சோ இப்படி செய்தால் நிச்சயமாக நம் திருச்சபையும் வெற்றியின் பாதைக்கு நேர செல்லும். ஆண்டவர் பிரியப்படுவார். ஆண்டவர் நம்ம ஒரு உதவி செய்வாராக. இந்த ஆதி திருச்சபையை போல நீங்களும் நானும் வாழ்ந்து அவர் நாம மகிமைக்காக ஜீவிக்க அவர் உதவி செய்வாராக. தேவ நாம மையப்படட்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இந்த சபையாருக்கும் பொறுப்பாளர்கள் யாவருக்கும் இந்த வாய்ப்பிற்காக என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.